வணக்கம் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எந்த ஒரு நீர்நிலையாக இருந்தாலும் அதில் முதலை இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கால் வைக்கிறது நல்லது. ஏன்னா மனிதர்களுக்கு ஆபத்தான விலங்குகளில் முதலைகளும் ஒன்று. ஒரு வருஷத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான மக்கள் முதலைகளால் கொல்லப்படுறாங்க. இவ்வளோ ஆபத்தான முதலைகளை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக ஏன் முதலைங்க இப்படி வாயை திறந்து வச்சிருக்கு அப்படிங்கிறதையும், முதலைகளோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு பற்றியும், இதுங்க எப்படி ஒரு புத்திசாலியாக இருக்குது, மாதக்கணக்கில் எப்படி இதுங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியுது, அப்புறம் முதலைகள் எப்படி நன்னீர்லையும் இருக்குது உப்பு நீர்லையும் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், முதலைகளை பற்றி தான் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முதலைங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? எதுக்கு இதுங்க இப்படி வாயை திறந்து வச்சிருக்கு? ஒருவேளை ஏதாச்சும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்குதா, இல்லை யாரையாச்சும் பயமுறுத்துறதுக்கு இப்படி வாயை திறந்து வச்சிருக்க அப்படின்னு பார்த்தா இப்போ சொன்ன எதுவுமே கிடையாது. இதுங்க தன்னோட உடம்பை கூலாக்கிக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது முதலைகளுக்கு எப்போவுமே வேர்க்காது. இதனால் தன்னோட உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு இப்படி வாயை திறந்து வச்சுட்டு முதலைங்க தூங்கும். இப்படி பண்ணும்போது இதோட உடம்புல இருக்க சூடு நீராவியாக வாய் வழியாக வெளியே போயிடும். இதனால் தூங்குன மாதிரியும் ஆச்சு, அதே நேரத்தில் தன்னோட உடம்பை கூலாக்கின மாதிரியும் ஆச்சு. இதனால தான் முதலைங்க வாயை எப்படி திறந்து வச்சுக்கிட்டு தூங்கும். அப்புறம் முதலைகளோட எலும்பு மாதிரி இருக்கிற ஸ்ட்ராங்கான தோலும் அதுங்க சீக்கிரம் உலர்ந்து போகாமல் கூலாக வச்சுக்கும். இப்படி முதலைங்க தூங்கும்போது எப்போவுமே தன்னோட 2 கண்ணையும் மூடிக்கிட்டு தான் தூங்கும். ஆனால் பக்கத்தில் ஏதாச்சும் ஆபத்து இருக்கும்போது ஒரு கண்ணை மட்டும் திறந்து வச்சுக்கிட்டும் தூங்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் லைஃப் நல்லா போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி முதலைகளுக்கும் குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதை குட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட ஒரு குட்டி ஃப்ரெண்டுன்னு சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும். எகிப்தியன் ப்ளோவர் அப்படிங்கிற இந்த குட்டி பறவை தான் முதலைகளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்குது. இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. என்னென்னா முதலைங்க தன்னோட வாயை திறந்து வச்சிருக்கும் போது இந்த குட்டி ப்ளோவர் பறவைங்க அதோட வாய்க்குள்ளே போய் வாய்க்குள்ளே இருக்க ஒட்டுண்ணிகளையும் பல்லில் மாட்டிகிட்டு இருக்க இறைச்சி துண்டுகளையும் சாப்பிடும். தன்னோட பல்லை ஒருத்தவங்க ஃப்ரீயாக க்ளீன் பண்ணும்போது யாருக்கு தான் அதை தடுக்க மனசு வரும்? அதனால தான் இந்த பறவைங்க பண்ணுறத முதலைகளும் என்ஜாய் பண்ணும். இதனால் இந்த ப்ளோவர் பறவைக்கு உணவு கிடைச்ச மாதிரியும் ஆச்சு, முதலைக்கு தன்னோட பல்லு சுத்தமான மாதிரியும் ஆச்சு. இதனால தான் இந்த எகிப்தியன் ப்ளோவர் முதலைகளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று, இந்த பறவைங்க மோஸ்ட்லி நைல் முதலைகளுக்கு தான் ஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு முதலையோட மூளை ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் அது ரொம்பவுமே புத்திசாலி. மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரியே மூளையில் பெருமூளை புரணி இருக்கிறதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து சில விஷயங்களை முதலைகளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். இதுக்கு சில எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த சீசனில் இறை விலங்குங்க ஆற்ற கிராஸ் பண்ணும், எந்த டைமில் அதுங்க தண்ணி குடிக்க வரும், என்ன மாதிரியான வீக்னஸ் அதுக்கு இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அதுங்க ஞாபகம் வச்சுருக்கும். அப்புறம் சில குறிப்பிட்ட சீசனில் பறவைகளுக்கு கூடு கட்ட அதிகமான குச்சி தேவைப்படும். இதை தெரிஞ்சுக்கிட்ட முதலைங்க என்ன பண்ணும்னா, தன்னோட மூக்கில் குச்சியை வச்சுக்கிட்டு உடம்பு மொத்தத்தையும் தண்ணிக்குள்ளே மறைச்சிடும். இது தெரியாமல் பறவைங்க குச்சி எடுக்க பக்கத்தில் வரும்போது முதலைக்கு இரையாகிடுது. இந்த மாதிரி முதலையோட புத்திசாலித்தனத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முதலைகளை அதோட ஹோம் பிளேஸ்லேருந்து வெக்கேட் பண்ணி வேற ஒரு இடத்துல விட்டால் கூட அது மறுபடியும் தன்னோட ஹோம் பிளேஸை கண்டுபிடிச்சி திரும்ப வந்துடும். இது உப்பு நீர் முதலைகளில் சோதிக்கப்பட்டிருக்கு. முதலைங்க எப்போவுமே அதிக ஈரமாக இருக்கிற நிலங்கள்லையும் அதிக வெயில் அடிக்கிற வெப்பமண்டல பகுதிகளையும் வாழும். இதுக்கு காரணம் என்னென்னா, முதலைகளுக்கு வெப்பமும் குளிர்ச்சியும் பேலன்ஸ்டாக ஒரு சமநிலையோடு இருக்கணும். முதலைங்க ஒரு குளிர் ரத்த விலங்குகள். இதனால் தானாகவே தன்னோட உடம்புல வெப்பத்தை இதுங்களால் உருவாக்க முடியாது. இப்படி தன்னோட உடம்புல ஹீட் இல்லாமல் போச்சுன்னா செரிமான குறைபாடு, வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் இதுக்கு வரும். இதனால் தன்னோட உடம்பை ஹீட்டாக வச்சுக்க சூரியனை தான் இதுங்க நம்பியிருக்கும். பல நேரங்களில் முதலைங்க சன்பாத் எடுக்கிறதும் இதனால தான். இப்படி தன்னோட உடம்பை ஹீட்டாக வச்சுக்க சூரியன் தேவை அப்படிங்கிறதுனால தான் வெப்பமண்டல பகுதிகளில் இதுங்க வாழும். இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே அதிக வெயிலையும் இதுங்களால் தாங்க முடியாது. இதுங்களோட தோல் ஹீட்டுக்கு ரொம்பவுமே சென்சிட்டிவாக இருக்கிறதால 35 டிகிரி செல்சியஸ்லேயே ஓவர் ஹீட் ஆகிடும். அதாவது 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையவே இதுங்களால் தாங்க முடியாது. இதனால தான் இதுங்க மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போயிடும். அப்போது ஒரு முதலைக்கு தன்னோட உடம்பு வெப்ப சமநிலையோட வச்சுக்க தண்ணி இருக்கிற ஈரமான நிலங்களும் அதிக வெயிலும் தேவைப்படுது. இதனால தான் முதலைங்க ஈரநிலங்கள் இருக்கிற வெப்பமண்டல பகுதிகளில் வாழும். ப்ரீவியஸ் ஃபேக்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? ஒரு முதலையால் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை தாங்க முடியாது, ஆனால் அது வெப்பமண்டல பகுதியில் வாழுது. அப்படின்னா கோடை காலத்தில் வெப்பமண்டல பகுதியில் நிலமெல்லாம் காஞ்சி தண்ணியெல்லாம் வறண்டு போகிற அளவுக்கு பயங்கரமாக வெயில் அடிக்கும். இந்த மோசமான கண்டிஷனை முதலைங்க எப்படி தாக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா, எஸ்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை முதலைங்க யூஸ் பண்ணும். இந்த டெக்னிக்கை தமிழில் சொல்லணும்னா ஒரு செயலற்ற நிலை அப்படின்னோ, இல்லை ஒரு நீண்டகால தூக்கம் அப்படின்னோ, அதுவும் இல்லைனா ஒரு கோடைக்கால தூக்கம் அப்படின்னோ சொல்லலாம். இதை இன்னும் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். என்னென்னா, கோடை காலத்தில் அடிக்கிற வெயிலில் நிலமெல்லாம் வறண்டு போய் தண்ணியெல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும்.
இந்த வெயிலை தாக்குப்பிடிக்க வெயிலோட தாக்கம் அதிகமாக இல்லாத சேருக்குள்ளேயோ இல்லை மரத்தோட நிழல் மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு முதலைங்க படுத்து நல்லா தூங்கும். இப்படி தூங்கும்போது தன்னோட உடம்பை கொஞ்சம் கூட அசைக்காமல் ஒரு செயலற்ற நிலையில் முதலைங்க இருக்கும். இப்படி இருக்கும்போது முதலையோட சுவாச விகிதமும் இதய துடிப்பும் வளர்ச்சிதை மாற்ற விகிதமும் பயங்கரமாக குறைஞ்சி முதலையோட அதிகப்படியான ஆற்றல் சேமிக்கப்படும். முதலைகளோட இந்த ஒரு ஆக்டிவிட்டி தான் இங்கிலீஷில் எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி முதலைங்க எஸ்டிவேட் பண்ணும்போது, அதாவது தூங்கும்போது கோடை காலத்தோட பயங்கர வெயிலேருந்து தப்பிச்சிடும். மழைக்காலம் வர்ற வரைக்கும் இதுங்க இப்படி தூங்கிக்கிட்டு தான் இருக்கும். முதலைங்க எப்போவுமே தான் சாப்பிட்ட உணவை கொழுப்பாக மாற்றி தன்னோட வயிறு, வால், அப்புறம் முதுகில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்படி சேர்த்து வச்ச கொழுப்பை இதுங்க எப்போ யூஸ் பண்ணும்னா எஸ்டிவேஷன் அப்படிங்கிற கோடைகால தூக்கத்தில் யூஸ் பண்ணும். கோடைகால தூக்கத்தில் தான் இதுங்க தன்னோட உடம்புல சேர்த்து வச்சிருக்க கொழுப்பை கரைச்சி தனக்கான எனர்ஜியை எடுத்துக்கிட்டு நல்லா தூங்கும். முதலைங்க குளிர் ரத்த விலங்குகள். இதனால் சாதாரணமாகவே அதுங்களுக்கு செரிமானம் ஸ்லோவாக தான் நடக்கும். இதனால் ஒரு தாட்டி இதுங்க வேட்டையாடி சாப்பிட்டுச்சுன்னா பல நாள் சாப்பிடவே தேவையில்லை. இப்படி இருக்கும்போது கோடைகால தூக்கத்தில் எதுவும் செய்யாமல் தன்னோட எனர்ஜியை சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொழுப்பை கரைச்சியும் தனக்கான எனர்ஜி எடுத்துக்கிறதால ஒரு பெரிய முதலையால் ஒரு வருஷத்தை தாண்டியும் சாப்பிடாமல் உயிர் வாழ முடியும். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு முதலை கோடைகால தூக்கத்தில் எதுவும் செய்யாமல் தன்னோட எனர்ஜியை சேவ் பண்ணுறதாலையும் குளிர் ரத்த உயிரினமாக இருக்கிறதாலையும் தன்னோட உடம்புல இருந்து கொழுப்பை கரைச்சி எனர்ஜி எடுத்துக்கிறதாலையும் ஒரு வருஷத்தை தாண்டியும் உணவு இல்லாமல் அதால் வாழ முடியும். இந்த காரணத்தால் தான் டைனோசர்கள் காலத்தில் வாழ்ந்த இதுங்க டைனோசர்கள் அழிஞ்சாலும் இன்னும் அழியாமல் 20 கோடி வருஷங்களாக இந்த பூமியில் நிலைச்சிருக்கு. முதலைங்க வெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இறைவிலங்கு கிடைக்காம உணவுக்கு பஞ்சம் ஏற்படுறப்பையும் இந்த எஸ்டிவேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணும். மோஸ்ட்லி நிறைய முதலை இனங்கள் கோடைகால தூக்கத்துக்கு ஒரு இடமா மர நிழலையும் ஈரமாக இருக்கிற சேத்தையும் தான் செலக்ட் பண்ணும். ஆனால் நைல் நதியில் இருக்க நைல் முதலைங்க கோடை காலத்தில் தூங்குறதுக்காகவே மிகப்பெரிய குகைகளை கட்டி வச்சிருக்கும். கோடைகாலம் வரும்போது இந்த குகைகள் தான் முதலைங்க தூங்குறதுக்கான ஒரு வீடாக மாறிடுது. இந்த குகைங்க எல்லாமே நைல் நதியில் தண்ணி இருக்கும்போதும் அதிக சேராக இருக்கும்போதும் இந்த முதலைகளால் உருவாக்கப்பட்டது. தண்ணி இல்லாமல் நைல் நதி வறண்டு போகும்போது வெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வீடாக இந்த குகைங்க மாறிடுது. நைல் முதலைங்களோட இந்த ஒரு குகைங்க என்ட்ரன்ஸ் சின்னதாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே 100 முதலைங்க இருக்கிற அளவுக்கு 10 மீட்டர் தூரத்துக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த குகைங்க இடிஞ்சு விழுகிற வரைக்கும் முதலைங்க இதை மறுபடியும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த குகைங்க முதலைகளோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுனே சொல்லலாம். எல்லா முதலை இனங்களாலையும் நன்னீர்லையும் உப்பு நீர்லையும் நன்னீரும் உப்பு நீரும் சேர்ந்த உவர் நீர்லையும் வாழ முடியும். ஆனால் பெரும்பாலும் உப்பு நீர் முதலைங்க தான் உப்பு நீர்லையும் உவர் நீர்லையும் வாழும். மற்ற முதலைங்க நன்னீரில் தான் அதிகமாக வாழும். உப்பு தண்ணியில் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக உப்பு நீர் முதலைங்க முழுசாக கடலில் வாழாது. இதுங்க ஆறும் கடலும் சேர்ற இடங்களையும் சதுப்பு நிலங்களையும் உப்பு ஏரிகளையும் தான் அதிகமாக வாழும். இது உப்பு நீர் முதலை அப்படிங்கிறதுக்காக உப்பு தண்ணியை குடிக்காது. இதுங்களும் நல்ல தண்ணியை தான் குடிக்கும். ஏன்னா இதோட உடம்புக்குள்ளேயும் அதிகமாக உப்பு போச்சுன்னா இதுக்கு டேஞ்சர் தான். இருந்தாலுமே இது உப்பு தண்ணியில் வாழ்கிறதால சவுடு பரவல் மூலமாகவும் உணவு சாப்பிடும்போதும் இதுக்கு தெரியாமலேயே அதிகமான உப்பு இதோட உடம்புல சேரும். அப்படி இதோட ரத்தத்தில் சேர்ற உப்பை இதோட நாக்கில் இருக்க ஒரு சுரப்பி மூலமாக இதுங்க வெளியேற்றிடும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட சிறுநீர், மலம், அப்புறம் தன்னோட தோல் மூலமாகவும் அதிகமான உப்பை வெளியேற்றிடும். இப்படி தன்னோட உடம்புல இருந்து உப்பை வெளியேற்றுற திறமை எல்லா முதலுக்கும் இருந்தாலும் உப்பு நீர் முதலைங்க தான் இதை அதிகமாக யூஸ் பண்ணும். இந்த பூமியில் வாழ்கிற விலங்குகளிலேயே ஒரு ஸ்பெஷலான அட்வான்ஸ்டான இதயம் முதலைகளுக்கு தான் இருக்கும். ஒரு முதலையோட இதயம் நிலத்தில் இருக்கும்போது பறவைகள் மாதிரியும் மனிதர்கள் மாதிரியும் 4 அறைகள் கொண்டதாக இருக்கும். இதுவே இதுங்க தண்ணிக்குள்ளே மூழ்கினா பிறகு 3 அறை கொண்ட இதயமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். எப்படின்னா, ஒரு முதலை தண்ணிக்குள்ளே மூழ்கும் போது அதோட நாசுத்துளைகள் மூடப்பட்டு ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்படுறது நின்றும். இதனால் முதலையோட இதயத்தில் மட்டுமே இருக்கிற ஃபோரமெனா பெனிசா அப்படிங்கிற வால்வு மூடும்போது முதலையோட இதயம் 3 அறை கொண்டதாக செயல்படும். இப்படி செயல்படும் போது ஆக்சிஜன் இல்லாத அசுத்தமான ரத்தம் நுரையீரலுக்கு போகிறது தடுக்கப்பட்டு கம்மியான ஆக்சிஜனோட கலக்கப்பட்டு முதலையோட பிரெயின் மாதிரியான முக்கியமான உறுப்புகளுக்கு மட்டும் அனுப்பப்படும். இதனால் முதலையால் அதிகமான ஆற்றலை சேமிக்க முடியும். இந்த மொத்த ப்ராசஸ் தான் செல்லுலா சுவாசம் அப்படின்னோ இல்லை காற்றில்லா சுவாசம் அப்படின்னோ சொல்லப்படும். இதை யூஸ் பண்ணி தான் முதலைங்க தண்ணிக்கு அடியில் ரொம்ப நேரம் இருக்கும். இப்படி முதலைங்க தண்ணிக்குள்ளே போகும்போது அதோட இதயம் 3 அறை கொண்டதாக செயல்படுறதால ஹார்ட் ரேட் நிமிஷத்துக்கு 10லிருந்து 2 அப்படிங்கிற விதத்தில் குறைஞ்சி உடல் வெப்பநிலையும் குறைஞ்சி அதோட வளர்ச்சிதை மாற்றத்தையும் குறைச்சி தேவையான அளவு ஆக்சிஜன் அதோட ரத்தத்தில் சேமிக்கப்படுறதால முதலையால் 2 மணி நேரம் வரை தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்க முடியும். முதலைங்க இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஆக்சிஜன் கலக்காத கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தை வயிற்றுக்கு அனுப்புறது மூலமாக அதிகமான அமிலத்தை சுரந்து செரிக்க முடியாத உணவையும் செரிச்சிடும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ஆர்கே. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதலைகள் பற்றி நான் சொன்ன ஃபேக்ட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோவர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.